மினிஸ்டர்ஸை தாண்டி ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் நேரடியாக சிக்குகிறார்கள். எஃப்ஐஆர் போட்டோன்னா விளக்கு தைச்ச மாதிரி தான். விளக்கு தைச்சா பூதம் வெளியே வந்துடும். எஃப்ஐஆர் போட்டிங்கன்னா ப்ரெடிகேட் அஃபென்ஸ், இம்மீடியட்டாக இடி உள்ள வரும். அமைச்சர் நேரு இது மேலே இடி பேச்சு நீ பெருமை உள்ள அது என்ன சார், விஜய்னு சொன்னாலே முகம் மலருது உங்களுக்கு? இந்த புசி ஆனந்த்னு ஒரு கேரக்டர் இருக்குல்ல, அந்த கேரக்டர் வந்து மக்களுக்கு எப்படிலாம் தொல்லை பண்ணலாம், அந்த ஒரு இதை பண்ணிவிட்டு நம்ம எப்படி இந்த மாதிரி கும்பல் சேர்த்துட்டு நம்ம இதை மாஸ் காமிக்கலான்றதில் சமூகத்தை பற்றியும் மக்களை பற்றி கவலைப்படாத ஒரு கேரக்டராக இருக்குது. மாவட்டங்களில் பண்ணுறதெல்லாம் அற்புதமான அந்த கீழே இருக்கிற அந்த இளைஞர்களுடைய உழைப்பு. அவனே வசூல் பண்ணுவான், அவனே கூட்டம் போடுவான், அவனே அந்த மக்களுக்கு உதவி பண்ணுவான், அவன் கை காசை போட்டு பண்ணுவான். இவர்களை தான் விஜய் ஏமாற்றுகிறார். சொத்து கணக்கு இப்போ ஓட்டுருங்க, 5 வருஷம் நீங்கள் மூலம் சேர்ந்து இறங்கும் போது இது அதையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டோம். நீங்கள் நேர்மையை பற்றி பேசுகிறீங்க, உங்கள் கூட இருக்கிற ஆதவ், நீங்கள் வந்து நேர்மை எருமை கருமைன்னு வர்றீங்கல்ல, அப்போது கேட்கும்போது உங்கள்கிட்ட ஏங்க அவங்கள கேட்குறீங்க, உங்கள்கிட்ட இருக்கான்னு கேட்டால் என்ன எப்படி கேட்பேன்? அவங்கள கேட்டியா? அவனை நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன், நாயகன் வருஷம் பேசியிருந்தா. இந்த கூரையே காவலர்கள் இன்சிஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நேற்றுக்கு போட்டிருக்காங்கல்ல சார். செத்து போயிடுவாங்க, வேலூர் வெயிலுங்க, செத்து போயிடுவாங்க. புசி சொன்னா கிணத்துல போயிருந்தா கூட குச்சிடுவாங்க. மாவட்ட சார் அப்படி இருக்கிறான். பேச்சு போட்டியெல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல சார், இந்த மாதிரி ஒரு சமுதாயம் அமைப்போம், அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம். சபையில் அமர்ந்து இருக்கும் பெரியோருக்கும் தாய்மாருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள். இன்று நான் பேச போகும் விஷயம் இப்படியே பேசுவாங்க. ஜாதி இல்லா சமுதாயத்தை நாம் உருவாக்குவோம் பாரதி சொன்னார் அப்படி. அதேதான். நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். முத்தலீப் சார் வணக்கம். வணக்கம் சார். விஜய் அவர்களோட பேச்சு எல்லாம் கேட்டிருப்பீங்க வேலூர்ல. பேச்சு பேச்சு நீ பெருமை உள்ள பேச்சு. அது என்ன சார், விஜய்னு சொன்னாலே முகம் மலருது உங்களுக்கு? கொஞ்சம் பேரை பார்த்தா ஜாலியாக இருக்கும், அவங்க பண்ணுற காமெடி இதெல்லாம். அவங்க சீரியஸாக நினச்சிட்டு பண்ணிட்டு இருப்பாங்க, நமக்கு பார்த்தா காமெடியாக இருக்கும். நீங்கள் அவரை காமெடின்றீங்க, ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கல்ல, போர் வந்து எனக்கும் டிஎம்கேக்கும் தான், ஆனால் யாரையும் கூப்பிடவே இல்லை, அவங்களா வந்து நான் இருக்கேன்னு பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டு காமெடி பண்ணுறாங்க, அந்த காமெடி ஆட்களுக்கெல்லாம் இங்கே இடம் இல்லை அப்படிங்கிறாரே சார். சொல்கிறாரு. ஆனால் நடைமுறை என்ன? இவர் வாட்டில் ஒரு இது வால் எடுத்துக்கிட்டு அப்படியே பார்த்துட்டா எனக்கு அவர் தான் போருன்றார். போர் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது, இவர் தனியாக உட்காந்துட்டு எனக்கு அவர் தான். அந்த சின்ன பசங்க ஓரமாக சண்டை போட இப்போ ஓரமாக விளாட்றா அப்படின்வாங்க. அந்த மாதிரி இருக்குது. உண்மையிலே யார் உட்காந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறா? அன்புமணி ராமதாஸ் எடுத்துக்கங்க, தினம் ஒரு அறிக்கை, தினம் ஒரு இது. எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்கங்க, முழுதும் அறிக்கை, பேச்சுகள், சுற்றுப்பயணங்கள். இது அண்ணாமலை எடுத்துக்கங்க, இவர் எடுத்துக்கங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, வெற்று பேச்சுகள், அலங்கார பேச்சுகள், டெம்ப்ளேட் பேச்சுகள், இது வந்து எந்த காலத்துலையும் உதவாது. இன்றைக்கி இருக்கிற ஊடகங்கள் அந்த லட்சத்தில் இருக்குது. நேற்று ஒரு இது நான் பார்க்குறேன், இது சத்தியமாக இப்படி தான் போடுவானுங்க தலைப்புன்னு. நமக்கு ஒரு அனுபவம் இருக்குல்ல, இந்த தலைப்பு தான் போடுவானுங்க. அதே மாதிரி காரிலிருந்து இறங்கியவுடன் விஜய் செய்த சம்பவம் அப்படின்னு போட்டாங்க. நேற்று நான் பேட்டி எடுக்கும்போது ஒரு நண்பர் பேட்டி எடுத்தவர் சொன்னார், சார் நான் வந்து ஏமாந்துட்டேன். என்ன காரிலிருந்து இறங்கி விஜய் செய்த சம்பவம் போட்டோம் என்ன இருக்கும் அப்படின்னு படித்தேன். விஜய் நடிக்க ஆரம்பித்ததுலேருந்து தாவேகா தொடங்கி விக்கிரவாண்டி மாநாட்டிலேருந்து எல்லாத்தையும் எழுதிட்டு கடைசியில் வேலூருக்கு போகிற வரல கார் பின் சீட்லேருந்து இறங்கி முன் சீட்டில் யாருனாலும் எழுதி வச்சுக்கிறான் சார். என்ன பண்ணுறது? அப்போ இந்த ஊடகங்கள் பேஜுக்காக இவரை சுற்றி வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. இதே காலகட்டத்தில் தான் சீமான் ஒரு இது நடத்தினார். பல விஷயங்கள் மாற்று பொருளாதாரம் சொல்கிறார். அவருக்கு எப்படின்றது அவர் ஒரு கோணத்தில் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அது சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். மாற்று பொருளாதாரம் நீங்கள் 48,000 கோடி ரூபா டாஸ்மாகில் வருது. டாஸ்மாகில் 48,000 கோடி ரூபாய்க்கு இந்த அரசுக்கு பெரும் வருமானம் டாஸ்மாகில் தான் வருது. பெட்ரோல் டீசல் விலையில் விற்கிறதுலேருந்து வருது, வரி வருவாய், ஜிஎஸ்டி இதெல்லாம். அப்போ டாஸ்மாக் வருமானத்தை 48,000 கோடி வர்றதை 55,000 கோடி ஆக்கணும், 60,000 கோடி ஆக்கணும் தான் ஒரு கவர்மெண்ட்டு நினைக்கும். அப்படி நினைக்கிற ஒரு கவர்மெண்ட்டு தனது குடிமக்களை, இளைஞர்களை, சிறுவர்களை குடிக்க வேணான்னு சொல்லுமா? அதிகமான ஆளை குடிக்க வைக்க தான் ட்ரை பண்ணும். அப்போ இதுக்கு மாற்று என்ன? இன்றைக்கி குஜராத்தோ பீகாரோ அது வழிகாட்டுது. அவங்க மதுவிலக்கு கொண்டு வந்துட்டாங்க. குஜராத்லாம் பார்த்திங்கன்னா பால் பொருட்கள் அந்த சைடு ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. குஜராத்துடைய அமுல் நிறுவனம் இன்றைக்கி உலக லெவலில் சார் பட்ஜெட்டும் உபரியாக இருக்குன்றாங்க சார். யார்? குஜராத் இருக்குது, யூபி இருக்குது. யூபி இப்போ மிகை பட்ஜெட் போடுறாங்க. அப்போ குஜராத்து பால் பொருட்களில் பெரிய வருமானம் பார்க்குறாங்க. இன்றைக்கி நம்ம இந்தியாவில்
சமவெளி பகுதிகள் அதிகம். கால்நடை வளர்ப்பு, விவசாயம் சார்ந்த விஷயங்கள், பனைப்பொருட்கள். இதில இன்னைக்கு நீ ஐடி இதில இருப்பான், அமெரிக்கால ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். திடீர்னு அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். இங்க வந்துட்டு இடத்த வாங்கி போட்டு விவசாயம் பண்ணிட்டு இருப்பான். திடீர்னு அவனுக்கு ஒரு மாரின்னா என்ன மாதிரி சார்? என்னமோ தெரியல. அவனுக்கு எப்படி உள்ள சார் இருக்கிற உஷாரா பேசுறீங்க? அந்த ஜீன் ஏதோ வேலை செய்யும்னு நினைக்கிறேன். இல்லாட்டி அவனுக்கு புரியும். இதில வந்து நம்ம வருமானம் பார்க்கலான்னு. அவனுங்க ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க அப்பா, அவங்க மூதாதையர் இது வந்து ஏதோ வசதி இல்லாம அவன் படிச்சுட்டு போயிருப்பான். அந்த வாழ்க்கை வெறுத்துரும். பீஸாவையும், பர்கரையும் சாப்பிட்டுக்கிட்டு போலித்தனமான உறவு. ஹாய் டியர் காலையில எந்திரிச்சோன ஐ லவ் யூ, லவ் யூ டூ அப்படின்ட்டு அதெல்லாம் ஆன்சரிங் மெஷின் சொல்லும் சார். அ மெஷின் சொல்லிட்டு போயிடும். ரெக்கார்ட் ஆமா பண்ணி வச்சுட்டு அவ்வளோதான். போயிடுவாங்க. அது கூட நடக்குதா? அப்ப ஆட்களே இருக்க மாட்டாங்க. ஆ ரோட்ல போய் நின்னா நம்ம மனுஷங்கள தேடணும். இல்ல வீட்லயே சொல்றேன். வீட்லயும் லவ் அப்படிதான் யூ சார். டியர் அப்படின்னு காலைல எந்திரிச்சோன ஐ லவ் யூ டூ. நம்ம வீட்லலாம் நம்ம அப்படி வளரலையே. ஆனா நம்ம பந்தம் வந்து வேற மாரி இருக்கும்ல. அவன்லாம் என்ன பண்றான் அவன்? அவன் ஸ்கூலுக்கு பணம் கட்டணுமா? வச்சிருக்கான் பாரு எடுத்துக்க சொல்லு அப்படின்ட்டு அப்பா போயிடுவாரு. இவன் அவர வெறுப்பாவே பார்த்துட்டு இருப்பான். ஆனா அதுக்கு பின்னாடி எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இந்த உலகத்துல அம்மாக்களோட அப்பாக்கள் தான் ரொம்ப இதுன்னுவாங்க. ஏன்னா அவங்க வாழ்நாள் பூரா குழந்தைங்களோட ஒட்ட மாட்டாங்க. பொம்பள புள்ள இருந்தா ஒட்டுவாங்க. ஆம்பள புள்ளைட்ட ஒண்ணும் நெருக்கமா காட்ட மாட்டாங்க. ஆனா அந்த அக்கறை இருக்கும். இது எல்லாம் இந்த பந்தங்கள் எல்லாம் ஒரு கட்டத்துல தானா வந்து உணருவாங்க. இல்ல உணராம போவாங்கன்னு வச்சுக்கங்களேன். அவன் அப்பாவ தந்தையா மாறும்போது தெரியும். நீங்க சில படங்கள்லாம் சேரன் எடுத்திருப்பாரு. தவமாய் தவம் இருந்தெல்லாம். அந்த மாரி அதான் நம்ம வாழ்க்கை. அப்போ அந்த மாரி விஷயங்கள விட்டு நம்ம எங்கேயோ ஒதுங்கி போயிருக்கும் பொழுது, நம்ம அத வெறுத்துட்டு, இல்ல நம்ம வாழ்க்கைய தேடி வரணும். பணம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஏன் ஒரு விவசாயமோ ஒரு இது நம்ம இதில இறங்கக்கூடாது. இன்னைக்கு நான் சொல்ல வந்தது என்னன்னா, நம்மளுடைய அந்த பரந்த விவசாய நிலம், சோலார் எனர்ஜி. மத்த நாள்ல பாருங்க, நீங்க அமெரிக்கால இன்னும் மீண்டும் பனி புயல் தாக்கியதுன்னு. வெயிலயே பார்க்க முடியாது. நமக்கு வெயில் தான். அப்போ வெயில எப்படி பயன்படுத்துறது? தண்ணீர் சமவெளி. நம்ம எவ்வளோ அணை கட்டலாம்? எவ்வளோ ஏரிகள், குளங்கள் வெட்டலாம்? பாசன வசதிகள். இந்த மாரி விஷயங்கள்லாம் கவர்மெண்ட்டோ மத்தவங்களோ இல்ல. எவ்வளோ கனிம வளத்த கொள்ள அடிச்சு பள்ளம் தோண்டலாம்னு தான் பார்க்குறான். இவன் தோண்டி தோண்டி கீழ இருக்கிற நம்மளுக்கு நேரா கீழ பிரேசில் இருக்கா? எந்த நாடு இருக்குது? அங்கேயே போயிடுவோம் போல. "ஏய் என்ன பிரேசில்னா எப்படி? என்ன இங்கே வந்த? அப்படியே தோண்டிட்டே வந்தேன்பா வந்துட்டேன்." அப்படின்ற மாரி இதாயிடும். அப்படி அளவுக்கு கனிம வள கொள்ளையில வந்து நடக்குது. அப்போ இந்த மாரி விவகாரங்கள்ல நீங்க மாற்று பொருளாதாரத்த யோசிக்கிற தன்மை இல்ல. இப்ப அவரு சொல்றாரு வச்சுக்கங்க சீமான். அவரு மேலோட்டமா சொல்றாரு. நான் வந்து விவசாயத்தை அரசுடைமையாக்குவேன் அது இதுன்றாரு. ஆனா, இதெல்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயம். அத பத்தி எந்த ஊடகமாவது பேசுச்சா? அத ஒரு விவாத பொருளா மாத்துனாங்களா? ஆனா, விஜய் பேசுற அந்த வெத்து பேச்சுகள் இது. ஏன் வெத்து பேச்சுன்னு நான் சொல்றேன்னா, அவரு எனக்கும் திமுகவுக்கும் தானே போருன்றாரு. ஆமா. எங்க போய் நின்னு சொன்னாரு அத? வேலூர்ல. வேலூர்ல முக்கியமான பிரச்சனை என்ன? பாலாறு பிரச்சனை. பாலாறு மேல அணை கட்ட இவரு சந்திரபாபு நாயுடு கவர்மெண்ட் அங்க தடுப்பணை கட்டுறாங்க. அத பத்தி பேசுவாரா? ஒண்ணு காதுல சொல்லுவாங்க. நம்ம படம் அங்க ஓடுது. பிரச்சனை ஆயிடும். காவிரி பிரச்சனை. மேகதாட்டு பத்தி பேசுவாரா? நம்ம படம் அங்க ரிலீஸ் ஆவாது. தயாரிப்பாளரே அங்க தான் இருக்கிறாங்க. அப்ப இவர்களுக்குள்ள மேலோட்டமா அப்படியே, சரி இந்த 3 வாரம் இந்த 3 4 நாட்கள்ல என்ன நடக்குது? அமைச்சர் நேரு இது மேல இடி. இடி வழக்குல கோர்ட்டுக்கு போனப்போ, நாங்க வந்து மொல்லமா விசாரிப்போம். நீ என்ன தனியா கோர்ட் நடத்துவியா? இவ்வளோ ஆதாரம் இருக்குல்ல. வழக்கு பதிவு பண்ணு அப்படின்னு கோர்ட்டே கண்டிச்சு சொல்லுது. 3 மாசமா ஊற போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அது முதல்ல வழக்கு ரூ. 1080,00,00,000. அப்போ அந்த விவகாரம் மிக பெருசா வெடிச்சு, அது இந்த கவர்மெண்ட்டுக்கே சிக்கலாகும். இதை விஜய் பேசினால் எல்லார்ட்டயும் போய் சேருமா? சேராதா? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? நேற்று இண்டு பாருங்க. நேற்று ஹைகோர்ட்ல மணல் மேட்ரு சேம் இதே இது வந்திருக்குது. அந்த வழக்க விசாரிக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. அப்போ இந்த மாரி தொடர்ச்சியாக ஆதாரங்களோட குடுத்துருக்காங்க. அப்போ இந்த மாரி நேரு, மணல் விவகாரம். நீங்க மணல்ல யார் இருக்கா? நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன். துரைமுருகன். வேலூர்ல போய் நிக்கிறீங்க. யார அட்டாக் பண்ணி பேசணும்? துரைமுருகன அட்டாக் பண்ணி பேசணுமா இல்லையா? பக்கத்து மாவட்டம் ஏவா வேலு அட்டாக் பண்ணி பேசணுமா இல்லையா? விவசாயிகள பாதிக்கிற பிரச்சனை. எம்.ஏ.ஆர்.கே. பன்னீர்செல்வத்த அட்டாக் பண்ணி பேசணுமா இல்லையா? விவசாயிகள் பிரச்சனை. இதெல்லாம் பேசினா தானே அந்த அந்த இளைஞர்கள்ட்ட போய் சேரும். பால் டப்பான்னு பேசினா என்ன ஆகுது? காண்டுன்னு பேசினா என்ன ஆகுது? கேட்டா அவன் இதுக்கு பேசணுமா? நீ அவன் எதுக்கு போறியா? அவன அரசியல்படுத்த போறியா? இதுதான் நம்ம முன்னாடி இருக்க கேள்வி. அன்னைக்கு திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் இவர்கள்லாம் வந்த பொழுது, இந்த இளைஞர்களை தப்போ சரியோ அரசியல்படுத்தணும்னு அவர்கள் கொள்கையை திணிச்சாங்க. அப்போ திராவிட நாடு கோரிக்கை. 62வது விட்டு ஓடுனாங்க.
அப்போ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அந்த இளைஞர்களை ஏற்றுக்கொள்ள வச்சாங்க, படிக்க வச்சாங்க, பேச வச்சாங்க, மத்திய அரசுக்கு எதிராக பண்ண வச்சாங்க. வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறதுலாம் கொண்டு வந்தாங்க. கம்யூனிஸ்டுகள் ஒரு பக்கம் அவர்களுடைய சித்தாந்தங்களை வர்க்க போராட்டம்னா என்ன? நம்முடைய இது எப்படி புரட்சி நடக்கணும்? மக்கள் ஜனநாயக புரட்சினா என்ன? அத அவங்க ஒரு பக்கம் இளைஞர்கள்ட்ட கொண்டு போனாங்க. அந்த மாரி இளைஞர்களை நீங்க வளர்த்தெடுத்தால் தான் அவர்கள் அடுத்த தலைமுறைக்கு அத கடத்துவார்கள். நீ உட்காந்து ஜென்ஸி அந்த ஜின்னு சொல்லிக்கிட்டு, இதையே சொல்லியிருந்தன்னா எப்படி நீ அடுத்த தலைமுறைக்கு நீ எத கடத்த முடியும்? 2வது இந்த அமைச்சர்கள் பத்தி பேசுறது, ஊழல், அரசுடைய ஊழல் பத்தி பேசுறது. சிறுபான்மை மக்கள் உங்களுக்கு ஆதரவா இருக்கிறாங்க. அப்ப சிறுபான்மை மக்களை இந்த அரசு எப்படி வஞ்சிக்கிறதுன்னு பேசுறது. அன்றாட நிகழ்வு இருக்குல்ல. மது, போதை கலாச்சாரம் இருக்குது. நீங்க நேத்து கூட பாருங்க. ஒருத்தர் கார கொண்டு வந்து ஒரு வட்டச் செயலாளருடைய நகரச் செயலாளர் பையன் நெனைக்கிறேன். வண்டி நிக்குது. எடுக்க சொல்றாப்புல. எடுத்துடுறேங்கன்னு நகர்த்துறதுக்குள்ள கார கொண்டு போய் இடிச்சு, குடும்பம் மேலேயே. குடும்பம் மேலே இடிச்சு 4 வயசு குழந்தை. தாத்தா இறந்துட்டாரு. அரசு ஊழியரு. அவரு கணவர், மனைவி எல்லாருமே காயம். கதர்றாங்க. இந்த திமிரு, இந்த ஆணவம், இது என்னுடைய ஊரு. இது நாங்க தான்டா இங்க அப்படின்றது வருதுல்ல. இதுக்கு எதிரா தானே நீங்க பேசணும். இன்னொரு இடத்துல குடிச்சிட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா சரக்கு வாங்க போறது கார் எடுத்துட்டு போயி, அங்கேயும் அவன் ஊர்க்காரன பார்த்துட்டு ஏதோ ஒரு கோவத்துல, அவன இடிச்சு கொல்றேன்னு, அவன் எங்கெங்கெல்லாம் நகர்றானோ அங்கெல்லாம் கொண்டு போய் வண்டி இடிச்சு அந்த இடத்தையே ரணகலப்படுத்திட்டாங்க. போதை. இளைஞர்கள் ஆட்டம் ஆடிக்கிட்டு கையில கத்தி வச்சு சுத்திட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த இதெல்லாம் நீங்க மாத்துறதுக்கு எதா பண்றீங்களா? நீங்களும் இங்கேருந்து போம்போது அதே வேலைய தான் பண்றீங்க. நேத்து எங்களுக்கு பர்மிஷன் தர மாட்டேங்கிறாங்க, அது பண்ண மாட்டேன். அதே பழைய கதையே சொல்றீங்க. உங்களுக்கு பர்மிஷன் குடுத்தது 4900 பேருக்கு. ஆனா, அங்க வந்தது 10,000 பேரு. இந்த புஷி ஆனந்த்ன்னு ஒரு கேரக்டர் இருக்குல்ல. அந்த கேரக்டர் வந்து மக்களுக்கு எப்படிலாம் தொல்ல பண்ணலாம். அந்த ஒரு இத பண்ணிட்டு நம்ம எப்படி இந்த மாரி கும்பல் சேர்த்துட்டு நம்ம இத மாஸ் காமிக்கலான்றதுல, சமூகத்த பத்தியும், மக்கள பத்தியும் கவலைப்படாத ஒரு கேரக்டரா இருக்குது. விருப்ப மனு குடுக்கணும்னா, ஆஃபீஸ்ல எல்லா ஆஃபீஸ்லயும் குடுக்குறாங்க, வாங்குறாங்க. ஒரு தொகை 10,000 அப்படின்னா போய் வாங்கிட்டு வராங்க. அத ரூ. 100ன்னு சுண்டல் மாரி வித்தது யாரு? மாவட்டத்திலருந்து எல்லாரையும் கூட்டு வர வச்சு, ஒரு நாள்லயே அந்த இடம் 12 செக்டார் அங்க பனையூர்ல அவர் வீட்ட ஒட்டி. எல்லாரும் கடுப்பாயி, அவன் அவ்வளோ பாதிப்பு. மறுநாள்லாம் வர வேணான்னு சொல்ற அளவுக்கு. இதுல பெருமை எங்கள்ட்ட இன்னைக்கு மட்டுமே 20,000 30,000 ஃபார்ம் குடுத்தாச்சு. 1,00,000 ஃபார்ம் குடுத்துருவோம். 234 தொகுதிக்கு 1,00,000 பேர் எங்கேயாவது ஃபார்ம் வாங்கிட்டு போவானா? அப்போ அதன் மூலியமாக ஒரு கும்பல காட்டணும். சரி வாங்கிட்டு போனவன் திருப்பி குடுத்தானா? 300லேருந்து 500 ஃபார்ம் கூட திரும்ப வரல. அப்போ இதனுடைய தன்மை என்ன? நீங்க என்ன அரசியல் பண்றீங்க? எங்கேயுமே கும்பல் சேர்க்கறது. கரூர்லயும் அதான் நடந்தது. நான் ஆரம்பத்துலேருந்து சொன்னேன். இவருக்கு பேச வரல. அத ஈடுகட்டுறதுக்கு ரோட் ஷோ நடத்துறாரு. அந்த ரோட் ஷோ பிரச்சனையில போய் முடியும்னு சொன்னேன். கரெக்ட்டா முடிஞ்சது. மேற்கூரை போடாம கூட்டம் நடத்துறீங்க. அதுவும் பிரச்சனையில ஆகும்னேன். கடைசி கூட்டத்துக்கு முன்னாடி சேலம் கூட்டத்துக்கு முன்னாடி நான் ட்வீட் பண்றேன். வந்து திட்டுறானுங்க. நீ கட்சி ஆரம்பிச்சு அப்படி கூட்டம் நடத்துன்றானுங்க. அன்னைக்கு ஒரு டெத்து. அந்த இறந்து போனவனுக்கு எம்ஜிஆர்ன்றாங்களே. இறந்து போனவனுக்கு ஒரு ரூ. 2,00,000 இவங்களால குடுக்க முடியாதா? ஆனா அவனுடைய டிஎன்ஏ எடுத்து பரிசோதிச்சுட்டு இருக்கிறாங்க. அவன் வந்து மும்பைக்காரன். அவனுக்கு ஹார்ட் அட்டாக்கு, அவனுக்கு இதய நோய் இருந்தது. ரூ. 2,00,000 குடுக்காம இருக்கிறதுக்கு இவ்வளோ வேல. இதில என்ன நீங்க சாதிக்க போறீங்க? ஓவரால் உடனடியாக ஒரு ரூ. 5,00,000 குடுத்தோம் அப்படின்னா, உங்களுக்கு பேர் தானே. அந்த அவங்களுக்கு ஒரு இரங்கல் தெரிவிக்கல, எதுவுமே தெரிவிக்கல. இதுவரைக்கும் விக்கிரவாண்டியிலருந்து கரூர் வரைக்கும் இறந்து போன எந்த கட்சிக்காரனுக்கும் ஒரு பைசா செலவழியல, எதுவுமே பண்ணல. இவரு சொல்றாரு, "நான் இந்த மக்களுக்காக நிப்பேன். இந்த மக்கள வந்து நேசிக்கிறேன். எனக்கும் இந்த மக்களுக்கும் இருக்கிற அந்த பந்தம் சென்சிட்டிவான இது" அப்படின்னு. அப்படி சென்சிட்டிவானதுன்னா, உங்களுக்கு 25 வருஷம் பழகுன சஜி எங்க போனாரு? அவர் குடும்பம் இன்னைக்கு நிர்கதியா நிக்குதே. உங்களால தானே நிக்குது. அந்த குடும்பத்த நீங்க செத்து போனவனுக்கு ஒரு படத்திருப்புலா கூட நடத்தலையே. அந்த குடும்பத்த கூப்பிட்டு அவனுக்கு ஒரு உதவி கூட பண்ணலையே. அந்த மாதிரி செத்து போன மாவட்ட செயலாளர் நிர்வாகிகள் விக்கிரவாண்டி வரும்போதே கார் ஆக்சிடென்ட்ல செத்து போனான் ஒரு 4 பேரு. இந்த மாரி இந்த இடைப்பட்ட காலத்துல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20, 30 பேர் செத்துருக்கான். 1,00,000 சொல்லுங்க. அப்போ ஒரு தலைவரா எல்லா விஷயத்தையும் நான் இப்ப ஜெயலலிதா பத்தி பேசணும்ல. சின்ன நுணுக்கமான விஷயங்கள் கவனிக்கப்படும். உடனடியாக அவங்க உதவி செய்யப்படும். ஒரு காவலர் குத்தி கொல்லப்படுறாரு. ரூ. 1,00,00,000 அறிவிக்கிறாங்க. அவங்க அந்த போலீஸ் மேல ஒரு இது உண்டு. அறிவிச்சுட்டு அந்த குழந்தையெல்லாம் கூப்பிட்டு பேசுறாங்க. அப்ப நீட் கிடையாது. அந்த குழந்தை சொல்லுது, "எங்க அப்பா என்ன மெடிக்கல் படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டார். நான் நல்ல மார்க் வாங்கியிருக்கேன். ஆனா எங்க அப்பா இன்னைக்கு இல்ல. நீ படிம்மா நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்ட்டு கவர்மெண்ட் சார்பா அந்த பொண்ண படிக்க நீ டாக்டரா இருப்பாங்க. அந்த தன்மை இருக்குல்ல. உங்களுக்கு அதிகாரம் இருக்கு, பணம் இருக்குன்னா, அதை பயன்படுத்தி ஒருத்தனுக்கு ரூ. 1000 பெரிய விஷயமா இருக்கும். நம்மகிட்ட ரூ. 1,00,000 இருக்கும். ரூ. 1000 குடுக்க நமக்கு பிரச்சனையே இல்ல. ஆனா நம்ம அவன்ட்ட இருந்து ரூ. 500 கிடைக்குதான்னு புடுங்கலான்னு பார்ப்போம். இந்த 2 மனநிலை இருக்குல்ல. அப்படி இருக்கிறவன் அரசியலுக்கு லாயக்கே இல்ல. விஜய் அந்த டைப்பு.
இது வரைக்கும் அவர் கொடுத்து எங்கேயுமே கிடையாது. சொல்லலாம், அந்த +2 10th பாஸ் பண்ணவங்கலாம் குடுக்குறாரே, நீங்க என்ன அநியாயமா சொல்றீங்க அப்படின்னு. அது எல்லாமே 80G 88 கோடி ரூபா டாக்ஸ் கட்டுறாரு. அதில் போட்டு எடுக்கலாம், உங்களுக்கு தெரியாது இல்ல. அதே மாரி மாவட்டங்கள்ல பண்றதெல்லாம் அற்புதமான அந்த கீழ இருக்கிற அந்த இளைஞர்களுடைய உழைப்பு. அவனே வசூல் பண்ணுவான், அவனே கூட்டம் போடுவான், அவனே அந்த மக்களுக்கு உதவி பண்ணுவான். அவன் கை காச போட்டு பண்ணுவான். இவர்களை தான் விஜய் ஏமாற்றுகிறார். இவர்களுக்கு மாற்று சொல்லணும்னா ஒண்ணுமே கிடையாது. இவர் கூட இருக்கிறதெல்லாம் யாருன்னு பாருங்க. அவர் சொன்னாங்கல்ல, நாங்க தான் கட்சி, நாங்க வந்து எல்லாரையும் இது பண்ணோம்னு. ஆனா இன்னைக்கு இருக்கிற ஆள் எல்லாம் பாருங்க, எல்லாம் ஹைலி பெரிய ப்ரொஃபைல் உள்ளவங்க. ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ், மரிய வில்சன், யாரு? ஜேபிஆர் காலேஜ் ஓடுது. அருண், யாரு? ஐஸ்வரி கணேஷோட சொந்தக்காரர். ஆ, விஷ்ணு ரெட்டி, எல்லாம் எடுத்துங்க. எல்லாம் அரிய வகை ஏழைகள். இவங்கள மேல் மட்டத்து நிர்வாகியா போட்டுக்கிட்டு, இவங்க எல்லாருக்கும் எம்எல்ஏ சீட் எல்லாம் குடுத்துக்கிட்டு, ஏழைகளுக்காக சொத்து கணக்கு கேட்குறாரு இவரு. இப்போ நீங்க ஒரு விரல் நீட்டிட்டீங்க. 3 விரல் உங்களுக்கு நீட்டியிருக்கு. இப்ப கேட்பாங்கல்ல, சரிப்பா நாங்க அயோக்கியர்கள். நீயாவது ஒரு முன்னுதாரணமா இரு. உங்க நிர்வாகிகள் வந்து எல்லாரும் சொத்து கணக்கு இப்போ ஒப்படைங்க. தேர்தல் நிக்க போறீங்க, முதலமைச்சர் ஆகப் போறீங்க. சொத்து கணக்கு இப்போ ஓட்டுருங்க. 5 வருஷம் நீங்க முதலமைச்சரா இருந்து இறங்கும்போது, இதையும் அதையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டோம். அதானே கரெக்ட்டு? சரி, எப்படி இருந்தாலும் அத பண்ணி தானே சார் ஆகணும் வேட்புமனு தாக்கல் செய்யும்போது. வேட்புமனு தாக்கல் வேற, இது வேற. ஏன் நீங்க தயாநிதி மாற ஒரு தடவை வேட்புமனு தாக்கல் பண்றாரு. அவருடைய பேங்க் கையிருப்பு ரூ. 15,000. அவர்கிட்ட இருக்கிற வாகனம் மாருதி 800. என்ன சொல்லுவீங்க? அதனால அவர் இதுல கம்பெனி எப்படி தான் டிரான்ஸ்பரன்சி கொண்டு வர முடியும் சார்? கொண்டு இப்போ வரணும். வெளியில கொண்டு நீங்க வரணும்னா நீங்க கேட்குறீங்களா? நீங்க முன்னுதாரணமா இருங்க. எனக்கு இத்தனை காம்ப்ளெக்ஸ் இருக்கு. இப்போ விஜய் வச்சிருக்க வண்டி எல்லாம், இப்போ விஜய் வேட்புமனு தாக்கல் பண்ணாருன்னா, என்ட்ட ஒரு கார் கூட இல்லன்னு பண்ணுவாரு. பலரும் இன்னைக்கு அப்படிதான் பண்றாங்க இப்போ. ஆனா, அவர் ஒரு கம்பெனி வச்சிருப்பாரு. கம்பெனி அக்கவுண்ட்ல அந்த கார் இருக்கும். இன்னொன்னு, நீங்க நேர்மைய பத்தி பேசுறீங்க. உங்க கூட இருக்கிற ஆதவ், இதான் விஷயம். இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து நீங்க வந்து முன்னுதாரணமா இருக்கணும்னா, அதுக்கு ஏற்றார் மாரி நீங்க நடக்கணும். நேர்மைய பத்தி பேசுறீங்க. இப்ப ஜனநாயகன் படம் வந்தா அந்த டிக்கெட் எப்படி விப்பீங்க? ஏன் நான் இவ்வளோ நாளா வேற, இப்போ என் ரசீது நான் சொல்றேன், அதே விலைக்கு தான் டிக்கெட்டு அப்படின்னு சொல்லுவீங்களா? ஸ்பெஷல் ஷோ, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. இந்த கான்செப்ட் இத வச்சு அவன் பாக்கெட்லேருந்து எவ்வளோ காசு எடுக்க முடியும்? புரியுதா? இன்னும் அவர் தான் பண்றாரு. ரஜினி பண்ணலையா? கமல் பண்ணலையா? யார் பண்ணல? எல்லாரும் தான் பண்றாங்க. எல்லாரும் திருட்டு பசங்க தான் நான் சொல்றேன். அப்போ இவரு வந்து அரசியலுக்கு வந்து யோக்கியம் பேசுறாருல்ல, அதனால தான் இவரை நோக்கி விரல் நிறுத்துன்றேன். மற்றவர்கள் வந்து சமுதாயத்தை பத்தி கவலையப்படாம அவர்கள் கொள்ளையடிச்சுட்டு, அவங்க வாங்குற சம்பளத்த நீ எப்படின்னா ஈடுகட்டிக்கோ. நான் உன்ட்ட 200 கோடி வாங்குவேன். நீ ஒரு 300 கோடி செலவு பண்ணுவ. 500 கோடிக்கு அப்போ படம் ஓடணும். அப்போ பேன் இண்டியா ஸ்டார்ன்னு போட்டு இந்தியா ஃபுல்லா படத்த ஓட்டு, ஓவர்சீஸ் ஓட்டுவேன், எல்லாம் பண்ணுவேன். இது போக அதிகமான ஸ்க்ரீனு. படம் நல்லா இல்லன்னு தெரியறதுக்குள்ள அவன வந்து பார்க்க வச்சிடுறது. அப்போ 2000 ஸ்க்ரீன், 5000 நவீன இந்த விஞ்ஞானத்த பயன்படுத்துறாங்க. 5000 ஸ்க்ரீனு. 5000 ஸ்க்ரீனு, 2000 ஸ்க்ரீனுன்னு போட்டுட்டு, அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ, ஸ்பெஷல் ஷோன்னு வச்சு, அதுலயும் கூடுதல். இப்போ ரூ. 100 ரூ. 500 ரூ. 1000 ஒருத்தன் 10 பேர் ஒரு படத்த பார்க்குற மாரி. ஒரு ஆளு முன்னலாம் எம்ஜிஆர் பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா, 150 தியேட்டர் இருக்கும். 450 ஷோ நடக்கும். இன்னைக்கு ஒரு நாளைக்கு 2000 ஸ்க்ரீனு இன்ட்டு 4 ஷோ. 8000 ஸ்க்ரீனு. யோசிச்சு பாருங்க வருமானத்த. இதத்தான் நான் சொல்றேன். நீங்க யோக்கியம்லாம் பேசவே முடியாது. பேசணும்னா உட்காந்து பேசுங்க. இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். என்னுடைய டிக்கெட்டு அதே விலைக்கு விற்கப்படும். அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒத்துக்கலாம். அதனால 1,50,00,000 கோடி ரூபா கட்டவே இல்லைல்ல. என்ன கேட்பாங்கன்னா, அதே திமுக கேட்குற மாரி தான் கேட்பாங்க. என்ன கேட்குறியா? அங்க கேட்குறியா? அப்படின்னு. ஏய் எல்லாரையும் தான் சொல்றேன் நான். முதலாளித்துவ கட்சியில எல்லாமே இப்படி தான் இருக்கீங்க. இவங்கள கேட்கணும், அவங்கள கேட்கணும் என் வேலை அதுவா? நீங்க வந்து நேர்மை, எருமை, கருமைன்னு வர்றீங்கல்ல. அப்போ கேட்கும்போது உங்கள்ட்ட ஏங்க அவங்கள கேட்குறீங்க, உங்கள்ட்ட இருக்கான்னு கேட்டா, என்ன எப்படி கேட்ப? அவங்கள கேட்டியா? அவன நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன்னு நாயகன் வசனம் பேசியிருந்தா? நீ ஏன் வெளிய வரல? அவர வர சொல்லு, நான் வர்றேன். சார் நீ அது சொல்றாரே சார், நான் ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் முதலமைச்சர் ஆயிட்டு ஒரு கிராமமா வந்து உங்களெல்லாம் இந்தியால நான் நேர்ல சந்திக்கிறேன் தமிழ்நாட்டுல எத்தன கிராமம் இருக்கு சொல்லுங்க? அப்படின்னு. தமிழ்நாட்டுல எத்தன கிராமம் இருக்கு சொல்லுங்க? கிராம பஞ்சாயத்துகள்ன்றோம்ல. எத்தன இருக்கு? 12,000. எத்தன டிஸ்ட்ரிக்ட்? 38. 38. 38 டிஸ்ட்ரிக்ட்டுக்கே இவரு போல. இவரு முதலமைச்சர் ஆயிட்டு, அ வானம் கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போனான்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. சார் நேற்றைய தினம் தினமலர்ல செய்தி வந்தது பாத்தீங்களா? இவர் வந்து 234 தொகுதிக்கும் போக முடியாதுன்றதுக்காக வீடியோ மூலியமா அவர் வந்து கேம்பெயின் பண்ண போறாரு. ஒரு வேட்பாளரோட பேரு,
அப்புறம் அங்க என்ன செய்ய போறோன்ற வாக்குறுதிகளோட இவர் வீடியோ ஒரு ரெக்கார்ட் பண்ணி கட்சி குடுக்க தலைவராக போறாரு. கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல மக்களை சந்திக்க முடியாத அவல நிலையில இருக்கிற இவரு முதலமைச்சர் ஆனோன்னா கிராமம் கிராமமா போவார். முதல்ல கோட்டைக்கு போறீங்களா பாருங்க. முதலமைச்சர் கூட வேணாம். விஜயகாந்த் மாதிரி ஒரே ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சு சட்டசபைக்கு போனார்ல, அந்த மாதிரியாவது வெளியே வர சொல்லுங்க பார்ப்போம். ஐயோ ஸ்தம்பிச்சிரும். போலீஸ் பர்மிஷன் கொடுக்கல. ஐயோ, இந்த போலீஸ் பர்மிஷன் தரலன்னு ஒரு உருட்டு இருக்குது தெரியுமா? அதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். பொதுக்கூட்டம் கேட்டிங்கன்னா பர்மிஷன் கொடுத்துருவாங்க. இப்போ இவரெல்லாம் 100, 180, 200ன்னு போய்கிட்டு இருக்காரு. அண்ணாமலை போகிறாரு, நயினார் போகிறாரு, மற்ற எதிர்க்கட்சிகள் போகிறாங்க. அதெல்லாம் பொதுக்கூட்டம் கேட்டு போயிடுவாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறதுன்னா, நாங்கள் செயல் வீரர்கள் கூட்டம் நடத்த போகிறோம். அப்போ போலீஸ் எவ்வளோ பேர்? இவ்வளோ 5000ன்னா அதுக்கு ஒரு நாம்ஸ்லாம் இருக்குது. எஸ்ஓபி அந்த மாதிரிலாம். அப்போ நீ ஏன் அந்த வேலையை பண்ணுற? இதை பண்ணிவிட்டு எங்களுக்கு பர்மிஷன் தரல. ஏன் பொதுக்கூட்டமாக நடத்தேன்றேன். இந்த கூரை போட்டு மேடை போட மாட்டான். அங்கேயும் பஸ்ஸை கொண்டு போய் நிறுத்திக்கிட்டு பஸ்ஸில் இருந்து தான் பேசுவாராம். அந்த கூரையே காவலர்கள் இன்சிஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நேத்துக்கு போட்டிருக்காங்கல்ல சார். அவர் செத்து இறந்ததுக்கு போயிடுவாங்க. அப்புறம். வேலூர் வெயிலுங்க. செத்து ம். போயிடுவான். 3 நாள். நேத்தே தொட தொட தொடன்னு சினிமா தியேட்டர்ல தொறந்து விட்டா டிக்கெட் போடுவாங்களாம். அந்த மாதிரி 10,000 பேர் உள்ள வந்துட்டுருக்கான். அதனால இவர்கள் தான் இது பண்ணணும். அவர் போனா கூட்டம் முண்டி அடிக்குது. அவர் என்ன செய்வார்ன்னு கேட்குறாங்க. அப்ப நான் கேட்டேன், பனையூர்ல இருந்து காஞ்சிபுரம் பொதுக்குழுக்கு போனார்ல. இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் தடவையா போனாரு. அன்னைக்கு ஒருத்தர் வரலையே கூட. ஏன் வரல? சொல்லுங்க, பதில் சொல்லுங்கன்னு கேட்டேன். கேள்வி கேட்டவர. அவரால பதில் சொல்ல முடியல. என்ன விஷயம்னா புசி ஆனந்த் தான். நீங்க எல்லா தலைவர்களும் நீங்க அவர சொல்லிட்டு கூட அவரு கூட கம்முனு போலாம். யாரும் வந்து தலையிட மாட்டாங்க. சொல்லி வர வைக்கிறது. "நீ வா கூட்டு வா. அங்க நில்லு, இங்க நில்லு. இந்த மாவட்டம் நீ கூட்டு வா." அந்த புசி சொன்னா கிணத்துல குதினா கூட குதிச்சுருவான். நீ மாவட்ட செயலர் அப்படி இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு தேவை இருக்குது. ஆனா இவர்கள் எல்லாரையும் வேட்பாளரா போடுறாங்களான்னு பார்த்தா இல்ல. டி நகர்ல அப்புன்னு நினைக்கிறேன் அவர் பேரு. மாற்றுத்திறனாளி. அவ்வளோ ஃபேமஸ் அவரு. கடுமையான உழைப்பாளி. இன்னைக்கு அவருக்கு சீட் இல்ல. விஷ்ணு ரெட்டின்னு ஒருத்தர் அவருக்கு சீட்டு குடுக்க போறாங்க. இதுதான் தாவேகா. இவரு சொல்றாரு, "நான் ஹெலிகாப்டர்ல வந்தாலே தரமாட்டேன். தொண்டர்களுக்கு தான்னு." தொண்டர்கள்னா எல்லா தொண்டர்களும் நிக்க வைங்க. நிர்வாகிகள் இருக்காங்களா, அவங்கள நிக்க வைங்க பார்ப்போம். ஆனா ஒரு பெரும் தொகையை நீங்க கட்டியாகணும். எம்எல்ஏ இதுக்கு. இங்க இருக்கிறவன் எல்லாம் போஸ்டர் ஒட்டி இப்படி ஒட்டி வந்தவன். அதிமுகல இப்படி வந்தவங்க தான். எம்ஜிஆர் பெருசா அவரு குடுத்தாரு. அந்த மாரி ஆளானவங்க இந்த சைதை துரைசாமிலாம் போஸ்டர் ஒட்டி வந்தவருங்க. காய்கறி கடை வச்சிருந்தவருங்க. சைதாப்பேட்டை பஜார் ரோடு மார்க்கெட்ல காய்கறி கடை வச்சிருந்தவரு. ஜேபிஆர். பலரும் நான் உதாரணம் சொல்லுவேன். இன்னைக்கு அந்த மாரி இவங்கள தான் சொல்ல முடியுமா? ஈசிஆர் சரவணனுக்கு சீட்டு குடுப்பீங்களா? இதுதான் பிரச்சனை. அதனால இந்த கட்சி சொல்றது ஒண்ணு, செய்றது ஒண்ணு. அதோட வழக்கமா இருக்கிறவங்க விட மோசமானது. எதையும் திமுகவுக்கு எதிரா பேச மாட்டான். ஆனா திமுக எதிர்ப்பு நான் தான் போர் வாள் அப்படி இப்படின்னா டைரக்ட்டா ஸ்டாலின், ஸ்டாலின் சார் அதோடயே ஏங்க அவரோட அதெல்லாம் ஒரு பேச்சு. குழந்தைத்தனமான சுய திருப்தின்னுவாங்க தெரியுமா? அதுங்க கலாச்சிட்டாராமான்னு ஒரு படத்துல சந்தானம் சொல்லுவாப்புல இல்லையா? அது மாரி ட்ரெயின் பெட்டியில ஒரு இது நடக்கும் தெரியுமா? என்ன கலாச்சிட்டாராம்மா அப்படின்னு. அது அவங்களுக்குள்ள திருப்தி அடைஞ்சுக்கிறது. ஆக்சுவலா நீங்க என்ன கொண்டு போணும்? ஸ்டாலினுக்கு நெருக்கடி ஏற்படுத்தணும்னா, என்னங்க நீங்க என்ன யோக்கியம் பேசுறீங்க? உங்க கவர்மெண்ட்ல இவ்வளோ நடந்துகிட்டு இருக்குது. இன்னைய வரைக்கும் கோர்ட்டு படி ஏறிட்டு இருக்கிறீங்க. இந்த இடி வழக்கு இவ்வளோ நியமனத்தில பண்ணியிருக்கீங்க. டிஎன்பிஎஸ்சி போட சொன்னா இது பண்ணியிருக்கீங்க. டிஎன்பிஎஸ்சி வருஷத்துக்கு 1,00,000 பேர் வேலை தரேன்னீங்க. மொத்தமே 1,00,000 பேர் வேலை தரல 5 வருஷத்துல. என்னங்க நீங்கன்னு நீங்க ஆதாரப்பூர்வமா வச்சு அடுக்குனீங்கன்னா, நீங்க வரவேத்துட்டு போவோம். கை தட்டி வரவேற்போம். டீம் இருக்குல்ல, ரிசர்ச் டீம் இருக்குல்ல. அந்த என்ன லட்சத்தில இருக்கு தெரியுதா? இப்ப தான் கரண்ட் பில் மாசம் மாசம் கட்டணன்னு கரண்ட் அஃபேர்ஸ் பேசுவோம். அப்படின்ட்டு கரண்ட் பில் பத்தி இப்ப தான் பேசுறாரு. அதுவும் மாசம் 100 யூனிட் அது இதுன்னு கதவு ஃப்ரீயா கிடைக்கும். அத அப்புறம் பண்ணலாம் கழிப்பறைக்கு பண்றீங்க. கதவு கட்டுவோம். இவங்க வந்து எலைட்டுங்க. சார் இந்த க பேச்சு போட்டியெல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல சார்? ஆமா. 9வது, 8வது, 10வது ம். அந்த மாணவிகள்லாம் பேசுவாங்கல்ல. இந்த மாரி ஒரு சமுதாயம் அமைப்போம், அத பண்ணுவோம், இத பண்ணுவோம். சபையில் அமர்ந்திருக்கும் பெரியோருக்கும், தாய்மாருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள். இன்று நான் பேசப்போகும் விஷயம் இப்படியே பேசுவாங்க தெரியுமா? ஜாதி இல்லா சமுதாயத்தை சமுதாயம் நாம் அமைப்போம். உருவாக்குவோம் பாரதி அப்டின்னுவாங்க. சொன்னார் அப்படி இப்படி. அதேதான். சரி, இறுதியா ஒரு கேள்வி. இப்ப எந்தெந்த மினிஸ்டர்ஸ்லாம் வந்து ஒரு டேஞ்சர் ஜோன்ல இருக்காங்க? இது எத நோக்கி போகும் சார்? கேஎன் நேரு இந்த அவர்களுடைய தடவை இந்த கவர்மெண்ட்ல மினிஸ்டர்ஸை தாண்டி ஐஏஎஸ், ஐபிஎஸ் அதிகாரிகள் நேரடியாக சிக்குகிறார்கள். இது மிக 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 மோசமானது. பியூரோக்ரசி என்னைக்கு தப்பு பண்றானோ, இந்த படிச்சவன் தப்பு பண்ணா போவான் போவான் ஐயோன்னு ஐயோன்னு போவான்ல, போவோம். அந்த மாதிரி தான். அவன் மட்டும் போமாட்டான். நம்மளையும் ஐயோன்னு கூட்டு போயிடுவான். அப்போ இந்த நிலைமைக்கு காரணம் என்ன? அவர்களுக்கு என்ன தைரியம்? இவங்க அவங்கள காப்பாத்திக்குவாங்க. அவங்கள காப்பாத்தும்போது நம்மளையும் சேர்த்து காப்பாத்திருவாங்க. இந்த விவகாரங்கள் தான் ரொம்ப மோசமானது. அதுல நீங்க எந்த அமைச்சர் ரொம்ப கம்மியான அமைச்சர்கள் தான் மாட்டாம இருக்காங்க. மற்ற எல்லாருமே சொத்து குவிப்பு வழக்குல இருந்து இப்போ இந்த ஆட்சியில நடந்த பல்வேறு வழக்குல இருந்து மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க.
இவர்கள் தப்பிப்பதற்கு என்ன வழி? அமலாக்கத்துறை எதுவும் நீங்க சொல்றாருல்ல, அமலாக்கத்துறை வைத்துனா, அமலாக்கத்துறை சும்மா வரும். அப்படி சும்மா வராம எதுக்கு பண்றதுக்கும் நீங்க தடுக்கிற வேலைய பண்றீங்க. அத மீறி தான் சட்டத்துடைய கடுமையான இத வச்சு தான் அமலாக்கத்துறை உள்ள வர மாரி இருக்குது. அமலாக்கத்துறை வரக்கூடாதுன்னா என்ன? பிரெடிகேட் அஃபென்ஸ் இருக்கக்கூடாது. மூல வழக்குன்னு ஒண்ணு இருந்தா தான் அமலாக்கம் வர முடியும் உள்ளக்க, அமலாக்கத்துறை. அப்போ அது இல்லாம பார்த்துக்கிறீங்க. இப்ப நேரு விஷயத்துல அதான் நடக்குது. ஜட்ஜிகிட்டயே போய் சொல்றீங்க. அவர் வந்து சமுதாயத்துல பெரிய ஆளு. குற்றவாளம், குற்றச்சாட்டப்பட்டவர்கள் சமுதாயத்துல பெரிய ஆள், சிறிய ஆளுன்னு சட்டம் பாக்குதா? அத வந்து நாங்க வந்து 6 மாசம் ஆகும் விசாரிக்கிறதுக்கு. இந்த கதைலாம் என்ட்ட சொல்லாத. பிஎன்எஸ் செக்ஷன் 173 தெரியுமா உனக்குன்னு ஜட்ஜி கேட்குறாரு திருப்பிட்டு. 14 நாளு எஃப்ஐஆர் போடணும். நீ போடல. 3 மாசமா நீ ஊற வச்சுட்டு, இப்போ நீங்க வந்துட்டு இப்போ இன்னொரு 6 மாசம் ஊற வைக்க போறீங்களா? உடனே எஃப்ஐஆர் போட்டு இது பண்ணு. இப்போ அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் போறாங்க. இது சட்ட ரீதியா போறது. வெளியில என்ன சொல்லிக்கிறாங்க? நான் நிரபராதி என்பதை நிரூபிப்பேன். இந்த மாரி சட்டத்தின் சந்த பொந்துகளை பயன்படுத்தி இவர்கள் நிவாரணம் வாங்குறத அதுக்குள்ள எலெக்ஷன் வந்துரும் போல இருக்கே சார். எலெக்ஷன் வந்தா என்ன? எது இருந்தா என்ன? நீதிமன்ற நடைமுறைகள்ன்றது தனி. அது பாட்டுல போயிட்டே இருக்கும். இன்னும் கேட்டா, கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துச்சுன்னா, காவல்துறை கொஞ்சம் கை அவிழ்த்து கூட போடும். விஎன்டிசி எஃப்ஐஆர் போடணும்னா அவன்கிட்ட போட்டு போயின்னே இருப்பான். அதுலயும் அதிகாரி இருப்பான்ல, பேட்டா ம். போடுறா எஃப்ஐஆர் அப்படின்ருவான். அந்த மாரி நடந்திருக்குது. முன்னுதாரணம் எனக்கு பல உண்டு. நான் பல இது பார்த்துருக்கேன். அந்த மாரியும் நடக்கும். ஆட்சி இருந்தா தானே போடாம இருக்கீங்க. ஆட்சி இல்ல, காபந்து அரசுனா போடுன்னு போட்டுருவாங்க. எஃப்ஐஆர் போட்டோன்னா விளக்கு தேய்ச்ச மாரி தான். விளக்கு தேய்ச்சா பூதம் வெளிய வந்துரும். எஃப்ஐஆர் போட்டீங்கன்னா பிரெடிகேட் அஃபென்ஸ். இம்மீடியட்டா இடி உள்ள வரும். அதனால இவர்கள் அதையும் தாண்டி, கோர்ட்டையும் தாண்டி, சட்டத்தையும் தாண்டி, சமரசத்துக்கு தனியா பல இது வச்சிருக்காங்க சேனல். அதுதான் பிரச்சனை. அப்போ இங்க பேசுற வீரம்லாம் நமக்கு சிரிப்பு வருது. வெளியில பார்க்கறதுக்கும், மற்றவர்களுக்கும் இந்த சொம்பு, அண்டான்னு சொல்றாங்கல்ல, அவங்க பத்திரிகையாளர்களுக்கு வேணா அது வீரமாக தெரியும், இதா தெரியும். ஆனால் இவர்கள் எந்த எல்லைக்கெல்லாம் போறாங்க, இதுலேருந்து தப்பிக்கிறதுன்றது இப்ப நம்ம கேட்கும்போது ரொம்ப இதுவா இருக்குது. இவர்கள் வீரம்லாம் இவ்வளோதானா? அப்ப என்ன வேணா செய்வீங்களா? அப்படின்ற மாரி நமக்கு தோணுது. அதுதான் பிரச்சனை. சார் நன்றி. பல தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. மீண்டும் வேறொரு நேர்காணல்ல சந்திப்போம். வணக்கம்.